எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வியூவர்ஸில் நிறைய பேர் ரொம்ப நாளாக சாட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தால் செஞ்சு காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பானிபூரி அப்படியே அந்த செட் பானிபூரி, அதற்குரிய தண்ணி, பூரி தண்ணி, அப்புறம் கட்டி மிட்டி சட்னி, அதாவது புளிப்பு இனிப்பு சட்னி, அதில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடக்கூடிய கிழங்கு மசாலா, இதெல்லாம் செய்து காமிக்க போகிறேன். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். நம்ம செஞ்சு சாப்பிட்றோமோ இல்லையோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தானே. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த பானிபூரி. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த சாட் ஐட்டமில் முதல் வெரைட்டியாக பானிபூரி ஐட்டம் செய்து காமிக்க போகிறேன். முதல்ல இந்த பூரி செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு மாவும் பிசைஞ்சு வச்சிடலாம். முதல்ல பானிபூரி செய்வதற்கு தேவையான பொருள்கள் பார்க்கலாம். அதாவது பூரி செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கோம், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கோம், மாவு பிசைறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாவு பிசையும் பொழுது போதுமான அளவு தண்ணி தெளிச்சு பிசையுங்க. ரொம்ப கெட்டியாக பிசையணும், தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசையலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் ரவையை போட்டுக்கிட்டேன், மைதா மாவு போட்டுக்கிட்டேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு ரொம்ப பெரிய ரவையும் இருக்கக்கூடாது, சின்ன ரவையும் இருக்கக்கூடாது. கட்டி ஏதாவது இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க. இதில் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் மாவு பிசைகிறேன். சப்பாத்தி கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைவோம், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாவு நம்ம பிசைஞ்சிட்டோம். நல்லா விரல் பதிகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்புறம் சுத்தமான துணி ஒன்று எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த மாவை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா சுற்றிக்கோங்க. காற்றே போகக்கூடாது. இப்படி சுற்றிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம ஊற விடணும். நான் காற்று புகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சிடுறேன். சரி, இப்போ பானிபூரிக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு செய்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி அது எப்படி செய்யலாம், அதற்குரிய பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ தண்ணி செய்வதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுப்பில் குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அது முன்கூட்டியே தயார் பண்ணி அடுப்பில் வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், 1 கட்டு புதினா எடுத்திருக்கேன் நான். அடுத்தது அரை கட்டு மல்லி, கொத்தமல்லி இலைகள் எடுத்திருக்கேன். 4 எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஏன்னா இனிப்பு சட்னியும் நம்ம செய்ய போகிறோம் இந்த தண்ணியை தவிர, அதற்கும் வேணும். அதனால் அது ஊற போட்டிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அங்கே வச்சுருக்கேன். அடுத்தது பெப்பர் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் நிறையா பண்ணுறேன். இது ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டோன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஜீரண கோளாறுக்கெல்லாம் இந்த தண்ணியை அப்பப்போ குடிக்கலாம். ஏன்னா பிளாக் சால்ட்டெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்ன வயசில் எங்களுக்கு ஜீரண கோளாறு ஏற்பட்டால் இந்த தண்ணியை தான் கொடுப்பாங்க. எப்போவுமே ஸ்டாக் எங்கள் வீட்டில் இருக்கும். அடுத்தது பச்சை மிளகா ஒரு 10 மிளகா இல்லாட்டி 8 மிளகா எடுத்துக்கோங்க. நான் காரசாரமாக தான் செய்ய போகிறேன். அடுத்தது வறுத்து அரைத்த சீரகத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது பிளாக் சால்ட், இது சிட்டியில் இல்லாட்டி டவுன்ஸில் தான் கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு நம்ம viha.online சீக்கிரம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் கூட குரியர் ஆக்டிவேட் ஆன உடனே வந்துடும். அதனால் சீக்கிரம் தர்றதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் நான் உங்களுக்கு. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு நல்லா அலசி துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த சீரகத்தூள், புளியை தவிர மற்றது எல்லாத்தையும் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சதில் நல்லா நைஸாக வந்திருக்கு. இப்போ இதை நான் மண்பானையில் கொட்டிக்க போகிறேன். மண்பானையில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அதில் செய்கிறேன். இங்கே பாருங்கள், இருந்தால் மண்பானை பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. மிக்சி ஜார் கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்தது நம்ம புளி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்புறம் மீத புளியை எடுத்து வச்சிடலாம். அதில் நம்ம இம்லி சட்னி செய்ய போகிறோம், அதாவது புளிப்பு சட்னி செய்ய போகிறோம். கரைச்ச புளியை நம்ம இந்த சட்டியில் ஊற்றிக்கலாம். இது புளிப்பை நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம்.
அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அது 2 தடவை எடுத்து மீண்டும் ஒரு முறை பிசைஞ்சு வச்சுருக்கேன். உள்ள பபுள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு கிடச்சது இந்த தடவை பழைய புளி கிடைக்கல. இப்போ குக்கர் அணைச்சிட்றேன் நான். பழைய புளி கிடைக்கல, பழசு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், சிவப்பாக இருக்குது இந்த புளி. இந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்குதோ அதுதான் பயன்படுத்தி ஆகணும். ரொம்ப புளிப்பாக இருக்குது. அதனால் உங்களுக்கு புளிப்பு வந்து நீங்கள் நான் சொன்ன அளவை விட உங்களுக்கு கூட குறைச்சி ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இது டேஸ்ட் பார்த்துட்டு தான் சேர்க்க போகிறேன். இதில் அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம போதிய அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக பானை ஃபுல்லாக செய்ய போகிறேன். இது வச்சு சாப்பிட்லாம் இல்லையா, அதனால் பிள்ளைங்க தினமுமே இப்போ வீட்டில் இருக்காங்க, அவங்க வச்சு சாப்பிடட்டும் வீட்டில். அடுத்தது நம்ம இந்த சீரகத்தூள் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பொடி பண்ணி, அந்த சீரகத்தூளை சேர்த்துக்கலாம். ஆஹா, என்ன நேரம் ஆர்வம் தாங்காமல் உங்களுக்கு தெரியாமல் நான் குடிச்சிட்டேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது என்ன பண்ணுறோம் நம்ம இப்போது, அப்படியே மூடி போட்டு மூடிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். பானிபூரிக்கு தண்ணி செய்வதற்கான பொருள்கள் பார்த்தோம், அது எப்படி செய்கிறோம் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. அடுத்தது புளிப்பு இனிப்பு சட்னி செய்ய போகிறோம். அந்த புளிப்பு இனிப்பு சட்னி செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த புளிப்பு இனிப்பு சட்னி மட்டும் செஞ்சுட்டு வேணுங்கிறவங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கவனித்து செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவை எடுத்து இன்னொரு முறை பிசையிருந்தேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா ஊறிருக்கு, இலகி கொடுக்குது. இப்போது மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம இது திரும்ப ஊற வைக்கலாம். நம்ம இப்போ அடுத்தது புளிப்பு இனிப்பு சட்னி செய்ய போகிறோம். அதாவது அதுக்கு பேர் கட்டி மீட்டி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன் இல்லையா, அந்த புளிக்கரைசலை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அடுத்தது பேரிச்சை பழம் 15லேருந்து 20 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதுக்கு ட்ரெடிஷ்னலாக செய்யணுன்னா உலர்ந்த காஞ்ச பேரிச்சம்பழம் தான் எடுக்கணும். அது இப்போ கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நான் உங்களுக்கு இது வச்சு செஞ்சு காமிக்கிறேன். அதில் நிறைய பயன்கள் இருக்குது. அதில் எப்படி பயன்படுத்தலாம்னு நான் உங்களுக்கு கட்டாயம் இன்னொரு முறை பதிவில் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது புளி தண்ணி, இதையும் நல்லா கரைச்சி சுத்தமாக வடிகட்டி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஒரு வாணலி வச்சு நல்லா சூடானோடனே புளி தண்ணியை போட்டுடணும். வெள்ளை தண்ணியும் கரைசல் வந்து நல்லா வடிகட்டி போட்டுடணும். இந்த பேரிச்சம்பழத்தை அப்படியே 1க்கு 2 நறுக்கி போடுவாங்க. அதை காட்டில் நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி போட்டோன்னா நல்லாயிருக்கும், குழைவாக நல்லாயிருக்கும். அதனால் அப்படி மிக்சி ஜாரில் அரைச்சி நம்ம அந்த புளித்தண்ணி ஏற்கனவே நான் அடுப்பில் வச்சுருக்கேன், புளித்தண்ணியும் வெள்ளை தண்ணியும், அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் அரைச்ச பேரிச்சம்பழத்தையும் போட்டேன். பாருங்கள், இது என்னென்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு நல்லா கொதிக்க விடணும். தானாக இயற்கையாக கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். இல்லை கெட்டியாக கரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோன்னா அந்த சுவை வராது. அதனால் இது நல்லா சுண்டணும். அது வரைக்கும் ஒரு அடுப்பில் இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போது இதில் கரம் மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அடுப்பில் இருக்கும்போது சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, சேர்த்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சில பொருள்களில் நம்ம போடக்கூடாது. இது வந்து இனிப்பாக இருக்குல்ல, அதனால் நமக்கு கசப்புத்தன்மை கொடுக்காது. கரம் மசாலா போட்டோன்னாகா நல்ல மனம் வருது. நல்லா சுண்ட கொதிக்கிட்டுங்க. ஒரு சட்னி எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு வரட்டும். இதில் சிலர் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துப்பாங்க, அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எனக்கு புளி வந்து கொஞ்சம் பழைய புளி கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் சில பொருள்கள் நல்லா கிடைக்குது, சில பொருள்கள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பாருங்கள், சிகப்பு நிறத்தில் இருக்குது. பழைய புளியாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும், புளிப்பும் இருக்கும், அதே சமயத்தில் சுவை கூடுதலாக இருக்கும். அடுத்தது பானிபூரியில் ஸ்டஃப் பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கிட்டு அதில் இந்த மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு அதே ஸ்டஃபிங்க்கு வச்சுப்பாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த முளைவிட்ட பயறு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை இந்த மாதிரி வேக வச்சது ஒரு சிலர் சேர்த்துப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பயிறு வச்சு சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன இருந்ததோ அது நான் உங்களுக்கு இன்றைக்கி செய்கிறேன். உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நான் இப்போ சொல்லுவேன் பாருங்கள். வேக வச்சுட்டு அதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மசாலா சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னல்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருந்தாரு. அதில் சாட் ஐட்டம் எல்லாம் ஒரு செக்ஷனில் வச்சுருந்தாரு. அப்போ என்னென்னா, இந்த கல்கத்தாவிலேருந்து, அந்த காலத்துலேயே கல்கத்தாவிலேருந்து ஆள்கள் வந்து செஞ்சாங்க. பொதுவாகவே இதனுடைய ஆரிஜின் நம்ம பார்த்தோம்னா அந்த பெங்கால்காரங்க, கல்கத்தாக்காரங்க தான் அதிகமாக செய்வாங்க. அவங்க தான்
ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. அதுவே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்களை செய்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது செய்யலாமே அதை செய்யலாமேன்னு க்ரியேட்டிவாக செய்கிறாங்க. அதுவும் நல்லா இருக்கு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செஞ்சு பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அது பாருங்க நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். அடுத்தது சீரகத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா 2 டீஸ்பூன் போல எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2-3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா காரசாரமா பிள்ளைங்க வேணும்னு சொன்னாங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் நல்லா தாராளமா போடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு அடுப்புல பாருங்க அந்த புளிப்பினுப்பு சட்னி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, மனம் அப்படியே கிளப்புதீங்க. அடுத்தது பக்கத்து அடுப்புல வானலியை வச்சு அதுல எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன். நம்ம இந்த கிழங்கு வந்து பச்சையா பொதுவாவே இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொடுப்பாங்க கடைகள்ல, நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நான் இதுல இந்த கிழங்க சேர்த்துக்கிறேன். இது வந்து உப்பு போட்டு நான் வேக வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் தான் உப்பு இனிமே சேர்க்க போறேன். இதுல மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுல நம்ம கரம் மசாலா கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சும்மா வாசனைக்கு தான். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா பக்குவமான பதத்துல வந்துருச்சு, அந்த பச்சை வாசனை போயிருச்சு. இதை நான் ஒரு பவுல்ல கொட்டிக்கிறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க. இப்போ பானிபூரி செய்ய போறோம். இந்த மாவு வந்து நான் நடுநடுவில் எடுத்து பிசைஞ்சிருக்கேன், நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கே மேடம், இது வந்து இப்படி செஞ்சு சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. என்ன பண்ணுறது, சுவையாக இருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்குது. இப்போ வீட்டில் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிற நேரத்தில் இது போல் செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒன்று கூடி இருக்கும்போது எல்லாம் சேர்ந்துருப்போம், ஆளுக்கு ஒரு வேலையை சேர்ந்து செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுப்பில் பாருங்கள் ஒரு வானலியை சூடு பண்ணி அதில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன். என்ன நம்ம இந்த பூரி உருட்டிட்டு அது சூடு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் இல்லையா. இப்போது இது ஒரு கத்தி கொண்டு நீங்கள் வெட்டிக்கோங்க. அதை அதுக்கப்புறம் நம்ம நீளமாக செஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக்க போகிறோம். இந்த பூரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. நல்ல எண்ணெயில் சுட்டோம்னா கூட காரி போகாது. அதனால் நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியும் அதுக்கான புளிப்பு சட்னியும் பார்த்தீங்கன்னா அதுவும் கெடாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை கூட நம்ம காய விடக்கூடாது. நல்லா ஈரம் பண்ணி துணியை புழிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ இந்த மாவை என்ன பண்ணணும், நம்ம இப்படி நீளமாக ரோல் பண்ணணும். இப்படி நீளமாக நம்ம ரோல் பண்ணிக்கணும். ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாவும் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, இப்போ இப்படி உருண்டைகள் ஆக்கிக்கணும். இப்படி ஒவ்வொரு ரோலா பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சு இப்படி உருண்டைகள் ஆக்கிக்கணும். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பண்ணிக்காதீங்க, காஞ்சு போயிடும். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த உருண்டைகளை வந்து எங்கேயுமே ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது மேலே எங்கேயுமே வெடிப்பு இல்லாமல் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி கையாலேயே உருட்டிக்கோங்க. பாருங்க, இப்படி பிளேனா இருக்கணும். அப்புறம் இப்படி பண்ணி வச்சிருங்க. எல்லா உருண்டைகளையும் அப்படிதான் பண்ணணும். இப்போ நம்ம அதை கொஞ்சம் எண்ணெய் தொட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். காஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கை அது உருண்டு உருண்டு ஓடுவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எண்ணெய் தொட்டு தொட்டு தான் இதை வந்து உருட்டணும், மாவு தொடக்கூடாது. உருண்டைகள் ஆக்கியிருக்கோம்ல, அது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஓரளவு, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நான் உருட்டின 4-5 உருண்டைகளை இப்போ போட்டு பார்த்தேன் சாம்பிளுக்கு, சரியா அந்த எண்ணெய் வெந்திருக்கான்னு. இப்போ பாருங்க, நல்லா புசு புசுன்னு போட்டோடனே உபிச்சு. இப்போ திரும்ப உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும், அப்பதான் அது வந்து உடைச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இப்படி வடிகட்டியில நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சூடாக போடும்போது தான் நமக்கு என்ன மேலே இருக்கிற மாதிரி தெரியும். ஆறுனோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அது சுடுற வரைக்கும் நான் இன்னொரு செட்டு வந்து உருட்டி வச்சுட்டேன், அதை போடுறேன் பாருங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போடக்கூடாது நம்ம. பாருங்க, போட்டது எல்லாமே நல்லா உப்பிக்கிட்டு வருது பாருங்க.
சரியான ஒரு இடம் இருந்துச்சுன்னா சரியாக உப்பிட்டு வரும். அது எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு, அதனால தான் சீக்கிரத்தில் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் குறைச்சிக்கிட்டேன் நான். இது நல்லா ஆறின பின்னாடி உடைச்சாதான் நல்லாயிருக்கும். இப்படியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் உருட்டி உருட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பானிபூரி செட்டு முழுக்க செஞ்சுருக்கோம் இல்லையா? இந்த பானையில் தண்ணி வச்சு குடிக்கணும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நான் நிறச்சி காமிச்சேன் பாருங்கள், அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் செய்ய கொண்டு போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது இந்த பானிபூரி பாருங்கள், நம்ம கையால் உடைச்சது தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், இப்போ உடைச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி கையால் உடைச்சது தான். இதுலேயும் தண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், இது வந்து இனிப்பு புளிப்பு சட்னி. இப்போ நம்ம இது ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். முதல்ல இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த புளிப்பு இனிப்பு சட்னி இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது தண்ணி நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இனி இப்போது நான் சாப்பிட போகிறேன். நான் கிண்ணத்தை வச்சு இந்த பூரி வெட்டினால கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு. இதே வந்து நம்ம சின்னதாக உருட்டினோன்னு நல்லாயிருக்கும். ஆஹாஹா, இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு சுவை இருக்குது? அதனால தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, இப்படி ஒரு பூரியை பண்ணு, அதில் வந்து புளிப்பு தண்ணியும் சேரு, இனிப்பு சட்னியும் சேர்த்துக்கோ, அதில் உருளைக்கிழங்கும் வச்சுக்கோ. அடாடாடாடா, அவங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். விதவிதமாக சமைச்சு காமிச்சிட்டு நமக்கு அப்படியே இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க முன்னாடி இன்னொரு பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்கு, சாப்பிடுன்னு. இப்போது இதில் உங்களுக்கு இன்னொன்றும் சொல்லித்தரேன். இந்த பூரி பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் சரியாக வருமா எல்லாருக்கும்ன்றது தெரியாது. நான் சொன்ன அளவு பிரகாரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. அப்படி இல்லை, பூரி எங்களுக்கு சப்பையாக போயிடுச்சு, நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது ஆனால் சப்பையாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நான் பூரி வந்து உப்பலாக இருந்தால் கூட என்ன பண்ணுவேன்னா நல்லா உடச்சி போட்டு எல்லாத்தையும் இப்போ போட்டது அத்தனையுமே தூவி போட்டு ஸ்பூனால் வச்சு சாப்பிடுவேன். அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கீங்கன்னு தான் நான் இந்த மாதிரி விதவிதமாக உங்களுக்கு சமைச்சு காமிக்கிறேன். இது வந்து இப்போ பொருள் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான், அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது இந்த தண்ணியை நான் குடிச்சிடுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே குடிச்சிங்கன்னா. அதுவும் இதில் வச்சு குடிக்கிறது ரொம்ப சுகமாக இருக்குது. இந்த தண்ணி நிறையா செஞ்சிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் தூக்கி போட்டுறாதீங்க. இது 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் சரியாக பாதுகாப்பாக வச்சு குடிக்கலாம். ஆனால் சரியாக மூடி வச்சு குடிக்கணும், அது பார்த்துக்கோங்க, சுத்தபத்தமாக இருக்கணும். இது எல்லாமே அப்படி தான். இந்த சோண்ட், அதாவது இந்த கட்டிமேட்டி சட்னி இருக்கு இல்லையா, புளிப்பு இனிப்பு சட்னி, அது கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி கூட, ரைஸ் வெரைட்டிஸ் கூட, இல்லை நூடுல்ஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.